நம்ம தமிழ்நாட பத்தி இந்த அளவுக்கு ஒரு கேவலமா பேசியிருக்காரு. இதை நீங்க எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க நீங்க என்ன வேணா நீங்க தமிழ்நாட்டை நீங்க பேசுங்க, இந்த தமிழை தூக்கி நான் உங்க கிட்ட கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த அண்ணாமலை இப்படி பேசிருக்காருல, இதே அண்ணாமலை 2023 மார்ச் மாதம் ஒண்ணு பேசிருக்காரு. அது என்னன்றதை நீங்க பாருங்க. வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் சிறப்பா அற்புதமா பாதுகாப்பா இருக்காங்க. அரசியெல்லாம் தாண்டி நான் சொல்லுகின்றேன். இன்னைக்கு எனக்கு பீகார் ஸ்டேட் பிஜேபி தலைவர் போன் பண்ணாங்க. அவர் போன் பண்ணி இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களுக்கு இங்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு செய்தி வருதுனார். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, யாரு உங்களுக்கு சொன்னா? தமிழக மக்கள் சிறப்பா இருக்கிறாங்க, நாங்க அந்த மாதிரி நடக்க விட மாட்டோம். தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, தமிழக அரசும் கூட இந்த விஷயத்துல பாதுகாப்பா இருக்கு, கட்சியெல்லாம் தாண்டி. அதனால் நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எங்கிட்ட சொல்லாதீங்க. எங்க தமிழ்நாட்டின் மீது அந்த மாதிரி அவப்பெயர் வருவதற்கு நான் அதை விட மாட்டேன். இந்த வீடியோவை நீங்க தெளிவா நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு? அரசியல் கட்சியை தாண்டி இங்க வட மாநிலர்களுக்கு பீகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது, சிறப்பான பாதுகாப்பு கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பார்.